தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் 50,000 கட்டுமான தொழிலாளர்களுக்கு 12 தொழில் பிரிவில் 7 நாள் பயிற்சி அளிக்க வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணை வெளியிட்டுள்ள நிலையில் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமியின் முயற்சியால் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு குக்கிராமங்களுக்கு நேரடியாக சென்று விளிம்பு நிலையில் உள்ள கட்டுமான கொத்தனார், கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், பெயிண்டர் என ஆண், பெண் உள்ளிட்ட 1100 தொழிலாளர்களை கண்டறியப்பட்டு அதில் முக்கிய அம்சமாக கிராமப்புற பெண்களை சமுதாயத்தில் ஒரு தொழில் அதிபராக உருவாக்கும் விதமாக அவர்களின் உடைத்தோற்றங்களை மாற்றி அமைக்கப்பட்டு சேலை கட்டும் பெண்களை சேலஞ்சு காட்டும் பெண்களாக மாற்றிய மாநில தலைவி தனலட்சுமியின் இந்த செயல் பெண்களின் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை அளித்தது. அது மட்டுமில்லாமல் அம்பத்தூரில் அமைந்துள்ள அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் ஒவ்வொரு வாரமும் 100 நபர்களுக்கு 7 நாள் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக 5வது வாரம் 400வது நபர்களுக்கு நடைமுறை மற்றும் செயல்முறை பயிற்சி அளிக்கப்பட்டு 7வது நாள் நிறைவு விழாவில் தமக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தாம்பூலம் தட்டில் பழங்களை வைத்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டன. மேலும் இந்த 7 நாள் பயிற்சியில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டும் கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக திருவள்ளூர் மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக இத்தகைய சலுகைகளை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பயிற்சி பெறும் தொழிலாளர்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். Audio Jungle.